நம்ம மீசை திமிரு நாடகம் சனிக்கிழமை வெற்றிகரமா நடந்து முடிஞ்சதுங்க. வந்த ஒவ்வொருத்தவங்களும் பாராட்டிட்டு போனாங்க. இந்த நாடகத்தினுடைய வெற்றியினுடைய முத்தாய்ப்பு என்னன்னு தெரியுமா? சிறப்புரை வழங்கிய எங்க தோழர் மதிவதனி தான். தோழர் என் பேரை சொல்றப்பெல்லாம் அப்படியே கூஸ் பம்ஸா இருந்துச்சுங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததுங்க. எங்களுக்காக தோழர் வந்து வாழ்த்தி சிறப்புரை நிகழ்த்தினது. இதோ தோழரின் உரையை கேளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். மிகுந்த மகிழ்ச்சின்னு சொல்ல முடியாது, அது பெண்கள் குழுவாக இணைந்து செய்ததில் மகிழ்ச்சி. ஆனா நம்ம எல்லாருடைய மனதிலையும் ஒரு நெருடலை, ஒரு ஆழமான வலியை, மீண்டு வருவதற்கான செயல் திட்டங்களை, இப்படி பல வகைகளில் எல்லோருடைய மனதிலும் ஏதோ ஒரு எண்ண ஓட்டத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அரும்புகள் கலைக்குழுவினருக்கும், குறிப்பாக இயக்குனர் மரியாதைக்குரிய சகோதரி நான்சி கோமகன் அவர்களுக்கும் அனைவரின் சார்பிலும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பதிவு செய்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, ஆண்மயப்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தில், ஆண்களுடைய நலனுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஜாதியில், ஆண்களுடைய பெருமையை காப்பதற்காக நம்ம பிள்ளையை சுமக்கணும் உருவாக்கப்பட்ட ஒரு சமூக கட்டமைப்பில் அதை உடைப்பதில் முதல் வரிசையில் பெண்கள் தான் நிற்க வேண்டும் அப்படின்றதுல நம்ம உறுதியாக இருக்கிறோம். அந்த உறுதியோடு இந்த நாடகத்தை இயக்கியிருக்கக்கூடிய அக்கா நான்சி அவர்களுக்கும், நடிக்கிறது அப்படின்னு சொன்னா பல பேர் இன்றைக்கு அரசியல் மேடைகளிலேயே நடிச்சுட்டு தான் இருக்காங்க. வாழ்க்கையிலும் நடிக்கக்கூடியவர்கள், எல்லா இடத்திலும் நடிப்பவர்கள். ஆனால் நீங்க எல்லாருமே சமூக மாற்றத்திற்காக வாழ்ந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பாராட்டுகளும் வாழ்த்துகளும். குறிப்பாக இஷானாவை வந்து நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அவங்க மிக சிறப்பாக பேசக்கூடியவர், நல்ல சிந்தனை கொண்டவர், பேரன்பிற்குரியவர். இதெல்லாம் ரெண்டாவது. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த கலையை நிச்சயம் தமிழ் சமூகம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டா, நாங்கெல்லாம் வெளியே வரோம்னு சொன்னா எங்களை வரவேற்கக்கூடிய கரங்களை விட, வரவேற்கக்கூடிய சொற்களை விட, நீலாம் வெளியே வந்துடவே கூடாதுன்னு விரட்டி விடக்கூடிய சொற்கள் தான் அதிகம். அதை ஏதோ நம்ம பக்கத்து வீட்டுல இருந்து பார்த்த மாதிரியே பலர் பேசுவார்கள். இதை பத்தி தெரியாதா? இது என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னு தெரியாதா? இது யார் கூட இருந்துச்சுன்னு தெரியாதா? இது இந்த மேடைக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியாதா என்று பக்கத்திலேயே இருந்து நம்முடைய வழியை பார்த்தது மாதிரி பேசக்கூடிய சிசிடிவி கேமராக்கள் மத்தியில மிக சரியான இடத்தில், சரியான கரங்களில் இஷானா தோழர் இருக்கிறார். அந்த கரங்கள் எப்போதும் அவரை உயர்த்தக்கூடிய கரங்களாக மட்டும்தான் இருக்க வேண்டும். அவங்கள தமிழ் சமூகம் பயன்படுத்திக்கிறோம்னு நான் ரொம்ப இன்டென்ஷனலா தான் சொன்னேன். ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலுக்கு வலதுசாரிகள் கையில அவங்க எல்லாம் கிடைச்சிருந்தாங்கன்னா இந்நேரம் 10 பொய்ய 5 நிமிஷத்துல பறக்க விட்டுருப்பாங்க, திறமை இருக்கிறதுனால. ஆனா அவங்க இங்க இருக்கிறதுனால, நம்ம கூடயே இருக்கிறதுனால பலருடைய வலிமை நமக்கு தெரிவதில்லை. அவரை போலவே இங்க இருக்கக்கூடிய தங்கை சஹானா, அவங்களுடைய கல்லூரி தோழர்கள் பிரதாப், இன்னொரு தோழர் கனிஷ்கர், அதே போல எனக்கு பேரு கொஞ்சம் ஒரு தடவை தான் சொன்னாங்க, நினைவிருக்க பேர்களை சொல்றேன், தவறா எடுத்துக்க வேண்டாம். ஆண்ட ஜாதியாக காட்சிப்படுத்தணும் அப்படின்னு சொன்ன உடனேயே அதற்கு ஏற்ற 2 உருவங்கள், அதுக்கேத்த மாதிரியே ஒரு பாடி லாங்குவேஜ், வெற்று பெருமை. அது பாடி லாங்குவேஜ் கிடையாது, அது வீண் பெருமை. டவுசரை கூட உள்ள போடணும்னு தெரியாத அளவுக்கு நாகரிகமானவர்கள் தான் ஜாதி பெருமை பேசுறாங்க. எது உள்ள தெரியணும், எது வெளியே தெரியணும்ன்ற புத்தி கூட இல்லாதவங்க தான் ஜாதிய சிந்தனையோடு இருக்கவங்க. அவங்கள மென்மையா தட்டி கொடுக்குற அளவுக்கு எல்லாம் நல்லவங்க கிடையாது. நமக்கு அசிங்கமா பேச வராத வரைதான் அவங்களுக்கு நல்லது. அந்த அளவிற்கு கீழ்த்தரமாக சமூகத்தில் ஏதாவது ஒண்ணு இருக்கும்னா அதுக்கும் கீழாக நீங்கள் ஜாதிய மனநிலை கொண்டவர்களை வச்சிடலாம். மலம் தான் கீழானது நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதை விட கீழானது மூளையில ஏறி இருக்கக்கூடிய ஜாதி. அதை திரும்ப திரும்ப நம்ம சொல்லிட்டே இருக்கணும். இது பெருமை கிடையாது. அப்படி அந்த கதாபாத்திரத்திற்குள் அப்படியே வாழ்ந்த சகோதரர்கள் 2 பேருக்கும் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். அதுக்கடுத்து வயதை எல்லாம் தாண்டி அக்கா நான்சி ஒரு வார்த்தை சொன்னாங்க, எங்க அப்பா செய்யாததை நான் செஞ்சுட்டேன்னு. பெண் பிள்ளைகளால தான் முடியும். அப்பா செய்யாத நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு ஆம்பளை பசங்க தொழில வச்சு சொல்லுவாங்க.
ஆம்பளை பசங்க வேற ஏதாவது ஒரு பணத்தை வச்சு சொல்லுவாங்க. ஆனா நாங்க தான் சொல்ல முடியும், எங்க அப்பா எட்ட முடியாததை நாங்கள் எட்டி விட்டோம் அப்படின்னு பெண் பிள்ளைங்க நாங்க தான் சொல்ல முடியும். அந்த இடத்தில் நான் என்னையும் சேர்த்துக் கொள்கிறேன். அப்படி அம்மாவை வெளியே கூட்டிட்டு வந்து நீங்க வந்து உங்க கூட சேர்த்துக்கிட்டேன்னு சொன்னீங்க, இல்ல எங்க கூட சேர்த்து விட்டுருக்கீங்க, எல்லோரும் இருக்கும். அதே போல அம்மா ரொம்ப அழகாக அந்த கதாபாத்திரத்தை நடிச்சாங்க. நான் ஒரு முறையுமே அவங்க நடிக்கிறப்ப நீங்க பாத்திருப்பீங்க, டைலாக் டெலிவரி அப்ப ஏதோ ஒரு இடத்தில் மறக்குதுன்னு தோணுச்சுன்னா அவங்களே அவங்களுடைய சொற்களை போட்டு அந்த நாடகத்திற்குள் வாழ்ந்தார்கள். எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல, அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளேயே அவங்க வாழ்ந்தாங்க. ரொம்ப நன்றிமா. அதே போல அவங்க அழகர் அவர்கள், அவரும் அப்படிதான். அவங்க பேசுனதுல காமெடியா அவர் சொன்னாரு. கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாத்தீங்கன்னா ஜாதி வந்து ஒரு கூட்டு மனப்பான்மை. நல்லா பாருங்க, தனியா யாராவது ஒரு ஆள் வந்து இது வரைக்கும் வெட்டிட்டேன், ஒரே ஆள் வந்து இதெல்லாம் செஞ்சுட்டேன்னு சொல்ல முடியுமா? அது ஒரு கூட்டு மனப்பான்மை. இவங்கனால வீரமற்ற ஒன்றுக்கு மற்றொரு பெயர் இருக்கும்னா ஜாதி பெயர். நான் வீரம் பேசிக்கிட்டு இருக்காங்க, உண்மை கிடையாது. பாடி ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக் அவங்களுக்குலாம். அதனாலதான் அது ஒரு கூட்டு மனப்பான்மையாகவே இருக்கிறது. அதை வெளிப்படுத்தினாங்க. அதே போல மூத்த கலைஞர் அண்ணன் வந்து உண்மையாவே ஒருத்தர் குடிபோதையில இருந்தா எப்படி நடந்துக்குவாரு? இந்த ஜாதியில இருக்கிறவங்க எல்லாம் தண்ணி அடிக்கலன்னா அவங்க வீரம்லாம் ஒண்ணுமே இருக்காது. தண்ணி அடிக்கிறது மட்டும் வீரம்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கவங்க அப்படின்ற கேரக்டர் ரொம்ப அழகா காட்சிப்படுத்தினாரு. அதே போல இந்த சைட் கேரக்டரா பேசப்பட்டவர்கள் எல்லாம் மெயின் கேரக்டர். அது எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமானது. பிரியாவா அவங்க பேரு, பிரியாக்கா, கவிஞர் பிரியா அவர்கள். அவங்க கதாபாத்திரத்தை எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. எல்லாருக்கும் நமக்கு ஒரு இலக்கண மனசு இருக்கும். இந்த ஆணவ படுகொலை நடக்கிறப்பெல்லாம் நம்மளால இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு ஒரு ரொம்ப வெக்ஸ் ஆயிடுவோம். சில பேர் கேட்பாங்க, ஆணவ படுகொலை நடந்ததுன்னு செய்தி வந்த உடனே ஏன் பதிவு எழுதல? அது வந்து நம்ம வீட்டுல நடந்த மாதிரி நம்ம மீண்டு வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். அப்படி மீண்டு வர்றதுக்கு யார் பெரிய பலமா இருப்பாங்கன்னு கேட்டா, அதே சமூகத்துக்குள்ள அதே வீட்டுக்குள்ள இருந்துதான் ஜாதி எதிர்ப்பு குரல்கள் எல்லா நேரத்திலும் தமிழ்நாட்டில் உருவாகிக்கிட்டே இருக்கு. எந்த சமூகம் தன்னை ஆதிக்கம்னு நினைச்சு படுகொலைகளை செய்கிறதோ அந்த சமூகங்களில் இருந்து ஜாதியை எதிர்க்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். அதனால்தான் நம்மளால இத்தனை ஜாதி மறுப்பு திருமணங்களை ஆண்ட ஜாதி பெருமை பேசக்கூடிய குடும்பங்களில் இருந்து வெளிவரக்கூடியவர்கள் செய்ய முடியுதுன்னா அது உண்மையாகவே பிரியாவாக வாழக்கூடிய பல பெண்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். அதே போல இந்த ஜாதி கட்சி தலைவர் அது ரொம்ப சிறப்பா காட்சிப்படுத்திருந்தீங்க. அவங்க பேசுவாங்க திரைமறைவுல நின்று, அவங்க குடும்பம் நல்லா இருக்கும், டாக்டரா இருக்கும், இன்ஜினியரா இருக்கும், அவங்க கட்சிக்கு சண்டை போட்டுக்குவாங்க, சீட்டு கேட்பாங்க, சீட்டு கிடைச்சோன்னா அவங்க நல்லா இருப்பாங்க, எல்லா அலுப்பையும் பண்ணி விட்டுட்டு ஒரு குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காக அந்த சமூகத்தையே நாசமாக்கக்கூடியவர்கள் தான் ஜாதி கட்சி தலைவர்கள் அப்படின்றத ரொம்ப சிறப்பாக காட்சிப்படுத்திருந்தாங்க. கடைசி வரைக்கும் ஒரு சீன்ல தானே அவர் பாத்தீங்க, எல்லா ஆணவ படுகொலைக்கு பிறகு ஒரு சீன்ல மட்டும்தான் அவங்க வருவாங்க, மற்ற எல்லா சீன்லயும் நம்ம ஆட்கள் தான் இருப்பாங்க. அதே போல இவங்க சைட் கேரக்டர்ல வந்து இந்த ஜாதியை தூக்கி பிடிக்க பேசின அனைத்து சகோதரர்களுக்கும் மெயின் லீடாக அவர் ஒரு இன்ஸ்பெக்டர் அப்படின்றத அவர் வாழ்றதுக்காக, அதே மாதிரி அவருடைய பாடி லாங்குவேஜ் வந்து எல்லாமே அதுல வந்து எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னன்னு கேட்டா, அவங்க ரெண்டு பேரும் நல்லா வாழணும் அப்படின்றது நமக்கு எண்ணம் இருக்கு. அந்த எண்ணத்தை நீங்க காட்சிப்படுத்தினதுமே ரொம்ப சிறப்பு. ஆனா எனக்கு ஒரு வருத்தம் என்ன, அதை யோசிச்சுட்டே இருந்தேன் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் செத்துதான் இந்த ஜாதியை பாதுகாக்கணும். யாராவது சாகணும், ஒண்ணு புள்ள சாகணும் இல்ல அப்பா சாகணும், ஆனா செத்துரு, யாரோ ஒருத்தர் செத்தாதான் இந்த ஜாதி காப்பாற்றப்படும் அப்படின்றத ரொம்ப நுணுக்கமாக காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அதில் கடைசி சீன் வரைக்குமே தன்னுடைய நேசிக்கக்கூடிய பெண்ணுக்காக ஜாதியை கடந்து அவங்களுடைய சமூக பின்புலத்தை கடந்து எல்லாவற்றையும் கடந்து நிற்கக்கூடியவர் தான் உண்மையான மனிதர். அந்த காட்சியில அண்ணன் ஆயுதம் விவேக் அவர்கள் சிறப்பாக இருந்தாங்க. அப்புறம் நான்சி அக்காவோட இணையர், உண்மையாவே இதைதான் நாங்க பெரியார் இயக்கங்கள் பெரியார் தான் எதிர்பார்த்தாரு. எல்லாருமே பேருக்கு பின்னாடி வீட்டுக்கார பேரை போட்டுக்குவாங்க, அடையாளமே அப்படி ஆக்கிடுவாங்க. ஆனா நான்சியுடைய இணையர் அப்படின்னு அதை பதிவு பண்றதுக்கே எனக்கு நிகழ்ச்சியா இருக்கு. அப்படி அண்ணன் வந்து ரொம்ப யதார்த்தமாக உண்மையாகவே ஒரு அப்பா, உண்மையா அன்பா இருக்கு அப்பா. இதுல வந்து அந்த அப்பா அன்பான அப்பா. சில அப்பா 3 வருஷம் யோசிப்பாங்களா, 3 நிமிஷத்துலயே என்ன பண்ணணும்ன்றதை யோசிச்சிருவாங்க. அன்பான அப்பா அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தை ரொம்ப அருமையா செஞ்சாங்க. இறுதியாக இந்த நாடகத்தினுடைய வெற்றி
அவங்க காட்சிப்படுத்தின விதம், ஜாதிக்கு எதிராக பேசின டயலாக், அவங்க இறுதியாக அவங்க 2 பேரும் வாழட்டும், நான் கூட செத்து போறேன்னு சொன்ன காட்சி, இதெல்லாம் தாண்டி உண்மையாகவே இங்க இருந்து நம்ம வெளியே போறப்ப டேக் அவே ஒண்ணு எடுத்துட்டு போனோம் அப்படின்னா, நம்ம எல்லாம் மனுஷங்க தானே. ஆள் மனசுல ஏதோ ஒரு இடத்துல இப்ப கருப்பு சட்டை போட்டுட்டு, நீல சட்டை போட்டுட்டு, சிவப்பு சட்டை போட்டுட்டு நமக்குள்ள இருக்கிறப்ப ஜாதி வேணான்னு தோணும். இந்த குடும்பத்துக்குள்ள போய் நிக்கிறப்ப ஏதோ ஒரு இடத்துல நம்மால அப்படின்ற எண்ணம் வர மாதிரி யாராவது இருந்தால், இந்த நாடகத்துல இருந்து நம்ம எடுத்துட்டு போக வேண்டிய ஒரு செய்தி, நடித்த பெரியவர்கள் கிடையாது, அந்த 3 குழந்தைகளுடைய செய்தியை தான் நம்ம எடுத்துட்டு போனோம். அடுத்த தலைமுறை ஜாதிய சிந்தனையற்ற தலைமுறையாக வளரணும். அதுலயும் அவர் ரொம்ப நுணுக்கமா காட்சிப்படுத்திருந்தாங்க. பெரியவங்க எல்லார் கையில இருந்த கயிறு தம்பி கிருத்திக் ரோஷன் கையில இருந்துச்சு. காட்சியினுடைய இறுதியில அதை வெட்டி போட்டுட்டாங்க. மத்தவங்க கையில இன்னும் இருக்கு, அடுத்த தலைமுறை கையில் இருக்காது, இருக்கக்கூடாது, இருக்க விடக்கூடாது. அதற்கு நாம் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே போல அந்த 2 குழந்தைங்க, அந்த கடைசி அந்த பாப்பா வந்து அது டெலிவரி வந்து சாதாரணமா பண்ணிட்டு போயிட்டீங்க, அது பெரிய விஷயம். செருப்பை கழட்டி போட்டுட்டு போற மாதிரி ஜாதியை கழட்டிட்டு போ அப்படின்னு சொல்றதுடைய அர்த்தம், செருப்புக்காக ஒரு பயன் இருக்கு. ஒரு பயன் இல்ல, செருப்புக்கு நிறைய பயன் இருக்கு. ஆனா ஜாதினால அம்மா ஜல்லிக்கு அதை ஏத்துக்கிட்டவங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. அப்படி அடுத்த தலைமுறை சரியா வளரும்ன்றத காட்சிப்படுத்தி முடிச்சதுக்கு ரொம்ப நன்றி. கலட்டப்பட்ட செருப்புகளை விட கீழானது ஜாதி, அதை தூக்கி தலையில் சுமக்க வேண்டாம் என்ற செய்தியை பதிவு செய்திருக்கிறீர்கள். நடித்த அந்த காட்சியாக வாழ்ந்த கதாபாத்திரமாக வாழ்ந்த உங்கள் அனைவருக்கும் மனம் நிறைந்த நன்றி, பாராட்டி, வாழ்த்துக்கள். இந்த இடத்தில் என்னை அழைத்ததற்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். உண்மையாகவே எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. அதுவும் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், எல்லாருக்குமே அவரு வயதை கடந்த அண்ணன் தான். அப்படி எல்லா நேரத்திலும் கள போராளியாக அவருடைய உடல்நிலை, அவருடைய தனிப்பட்ட பிரச்சனைகள், அவருடைய குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பு, இது எல்லாவற்றையும் புறம் தள்ளிவிட்டு தந்தை பெரியார் என்ற ஒரு சொல்லுக்காக காலம் முழுவதும் வாழக்கூடிய அன்பிற்குரிய ஐயா சூர்யா அவர்கள், அதே போல ஐயா ஆச்சாமி அவர்கள் வந்திருக்காங்க. எல்லாருமே எங்க அப்பாவுடைய நெருங்கிய நண்பர்கள். திராவிடர் கழகத்திலிருந்து மாவட்ட தலைவர் ஐயா சந்திரசேகர் அவர்கள், அண்ணன் பிரபாகரன் அவர்கள் வந்திருக்காங்க. மற்றபடி தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற தோழர்கள், மார்க்சிய தோழர்கள், கம்யூனிஸ்ட் தோழர்கள், உங்கள் எல்லாருக்கும், குறிப்பாக கௌசல்யா தோழர் வந்தது உண்மையாகவே எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப வருஷம் தொடர்ந்து உங்களை பாக்குறேன். கௌசல்யா தோழர் இல்ல அப்படின்னு சொன்னா கவலைப்படுறவங்களை விட, அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு கவலைப்படுறவங்க தமிழ்நாட்டுல நிறைய பேர் இருக்காங்க. அதுக்காகவே நீங்க வாழணும், சிறப்பா வாழணும். நாங்க பார்த்து சந்தோஷப்பட்டுட்டே இருப்போம். உங்க கையில் அது புத்தகமாக இருந்தாலும் சரி, அது அவங்களுடைய தொழிலாக இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அப்பப்ப நீங்க சிரிச்சு சிரிச்சு Facebookல போட்டோ போட்டுக்கிட்டே இருக்கணும். அது மட்டும்தான் இந்த ஜாதி சமூகத்தை ஒழுக்க முடியும். உண்மையா சொல்றேன். அவங்களுக்காக பதிவு நம்ம எழுதணும்னா அதுக்கு கீழே வரக்கூடிய அந்த வக்கிரம் இருக்குல்ல, அந்த வக்கிரத்திற்கு பதில் நம்ம எழுத்துல சொல்ல முடியாது. அதுகளுக்கு எல்லாம் புரியாது, மன்னிக்கணும். அதுகதான் அது. 6 அறிவு இருக்கிறத விட கீழே இருக்காங்கன்னா அதுகதான். அதுகளுக்கு நம்ம புரிய வைக்க முடியாது. அவங்க எல்லாருக்கும் ஒரே பதில், ஒரு பொண்ணோட சிரிப்பு அப்படின்றது இல்ல. இவங்க எல்லாரும் என்ன உண்மையாகவே சங்கருக்காக அழுதவர்களா? இவங்க எல்லாம் உண்மையாகவே சங்கருக்காக நீதி கேட்டு பீதிக்கு வந்தவங்களா? இவங்க எல்லாம் அவங்க கிடையாது. பொம்பளை பிள்ளை எப்படி சந்தோஷமா இருக்கலாம், நீ எப்படி உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம், நீ எப்படி உனக்கு பிடிச்ச மாதிரி முடிய வெட்டிக்கலாம், நீ எப்படி பிடிச்ச மாதிரி காஸ்டியூம் போட்டுக்கலாம். அவங்க கூந்தல் வச்சு சுடிதார் போட்டுக்கிட்டு பூ வச்சுக்கிட்டு அப்படியே நீங்க சொல்லக்கூடிய பெண்மையை உணர்ந்த போது அவங்க பக்கம் நின்னீங்களா? இல்ல இல்ல. இன்னைக்கு அவங்க பேசுவாங்க, நீ கேட்டுதான் ஆகணும். வலிச்சாலும் நீ கேட்டுதான் ஆகணும். அவங்க கேட்கிற கோரிக்கைகள் உங்களுக்கு வலிக்கும், அவங்க கேட்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு வலிக்கும். வலிக்கட்டும் தான் அவங்க கேட்கிறாங்க. அந்த வலி நீதியாக மாற வேண்டும். எல்லாவற்றையும் பேக் எண்ட்ல இருக்க எல்லார பத்தியும் பேசிட்டோம். ஃப்ரண்ட் எண்ட்ல ஒருத்தர் இருக்காரு. இவங்க தானே ஃப்ரண்ட்ல இருந்தாங்க, நீங்க என்ன தலைகீழா சொல்றீங்க அப்படின்னா, இந்த மேடையில வந்து மைக் பிடிக்கிற மதிவதனியா எல்லாருக்கும் சோசியல் மீடியா மூலமா தெரிஞ்சிடும். இந்த மேடையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய யாருமே தெரியாது. அப்படி இந்த மேடையை ஏற்படுத்தி கொடுத்தது மட்டுமல்ல, இந்த நாடகம் மட்டுமல்ல, இனி அவர் நிறைய ப்ராஜெக்ட் வச்சிருக்காரு. தமிழ்நாடு முழுவதும் இதை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு முடிவை எடுத்திருக்கக்கூடிய அண்ணன் ராஜேஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் மட்டும் இல்ல,
நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும். அது பொருளாதார ரீதியாகவோ நம்முடைய உடல் உழைப்பா இருக்கலாம், இல்ல ஒரு ஷேர் பண்ணலாம். ஒரு Facebookல நீங்க ஷேர் பண்ணா கூட அது உங்களுக்கு பெரிய உதவிதான். அப்படி அவர்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் ஒரு 4 செய்தியை மட்டும் சொல்லிடுறேன். நான் பேசாம போனா வேற திட்டுவாங்க, சிறப்புரைன்னு போட்டுட்டு பேசாம போறீங்களான்னு. உண்மையாகவே பேசக்கூடிய மனநிலையிலேயே நான் இல்ல. ஏன்னு கேட்டா தனிப்பட்ட முறையில் நான் என்ன வச்சு சொல்லணும்னு கேட்டா, ஜாதிக்கு எதிராக ஜாதி எங்கெல்லாம் இருக்கும்ன்றத பார்த்து வளர்ந்தவங்க. எங்க அப்பாவுடைய மறைவு வரைக்கும் ஜாதினா இப்படிதான் இருக்கும்னு தெரியாது, அது ஆதிக்கமா இருக்கும்னு தெரியும். ஒரு ஆதிக்க குழுவுக்குள் வளரக்கூடிய ஒரு குழந்தைகள் ஒரு பிரிவிலேஜான குழந்தைங்க. எனக்கு ஜாதியை பத்தி தெரியாதுங்க, எனக்கு ஜாதி எப்படி இருக்கும்னு தெரியாது, நானும் ஜாதி பார்க்க மாட்டேன் அப்படின்றது உண்மையாகவே சமூகத்துல ஒரு பிரிவிலேஜ். நம்ம அந்த கொடுமைக்கு ஆளாகலன்றதே பிரிவிலேஜ் தான். அந்த பிரிவிலேஜ்ல வளர்க்கப்பட்டக்கூடிய பிள்ளைங்களை இந்த ஜாதி எவ்வளவு கொடுமையானதுன்றதை எங்க அப்பாவோட இறப்பப்பதான் பார்த்தோம். அவரோட பேருக்கு பின்னாடி ஜாதி போடணும் சண்டை போட்ட சமூகம் இது, சடங்கு செய்யணும் சண்டை போட்ட சமூகம் இது. 15 வயசுல ஒரு குழந்தை அழுதுகிட்டு இதெல்லாம் பண்ண வேணாம்னு சொல்றப்ப கூட அந்த குழந்தையுடைய அழுகையை தாண்டி ஜாதியை தான் தூக்கி சுமக்கணும்னு நினைச்ச ஒரு சமூகத்தை, அந்த அசிங்கத்தை விட்டுட்டு வெளியே வந்து ஜாதி ஒழியணும்னு பேசுறதுக்கு காரணம் இந்த கருப்பு சட்டையும் தந்தை பெரியார் அப்படின்ற தலைவர் தான். நான் இப்பயும் நாள்தோறும் உண்மையாகவே ஐயாவுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். இல்லைன்னா இன்னைக்கு நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல டிக்டாக் போட்டுக்கிட்டு பைத்தியகாரியமா சுத்திட்டு இருந்திருக்கணும். அந்த வார்த்தையை பயன்படுத்துறது உண்மையாவே தவறு. அது உண்மையான மனநோயாளிகளை பாதிக்கும். ஆனா எனக்கு அது என்ன சொல்றதுன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா நீங்க சொல்லுங்க. ஒரு அசிங்கமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்திருப்போம். ஆனா இன்றைக்கு ஒரு இதை ஒழிக்கணும்னா என்ன பண்ணணும்ன்ற முயற்சிகளில் பள்ளி கல்லூரிகளில் தொடர்ந்து பேசுகிறோம். நிறைய காலேஜ்ல திரும்ப நீங்க என்ன கூப்பிடலனாலும் பரவாயில்ல, நான் இந்த செய்தியை பேசுறேன். புத்தக கண்காட்சிகளுக்கு கூப்பிட்டாங்கன்னா அங்க போய் ஜாதி ஒழிப்பு தான் பேசுறோம். அங்க பேசக்கூடிய சிந்தனைகள் போய் சேருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஏங்க நீங்க நின்று பேசினா கேட்டுருவாங்களான்ட்டு. அப்படி நினைச்சு பெரியாரும் அவங்க தொண்டர்களும் வீட்டுல இருந்திருந்தாங்கன்னா ஆணவ படுகொலையை எதிர்த்து பேசணுன்ற மனநிலை கூட தமிழ்நாட்டுல உருவாயிருக்காது. இன்னைக்கு இந்தியால நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த மாநிலத்தில் இப்படி வெளிப்படையாக ஒரு நாடகத்தை நம்ம அரங்கேற்ற முடியும்? அதனால தமிழ்நாடு வந்து அப்படியே மோசமா இருக்கு, கலவு பண்ணாலே நம்ம கொன்றுவாங்கன்ற ஒரு அச்சத்தை திட்டமிட்டு பரப்பிக்கிட்டே இருக்காங்க. ஆணவ படுகொலை நடப்பது எவ்வளவு உண்மையோ அதே அளவுக்கு உண்மை நாள்தோறும் ஜாதி மறுப்பு காதல் திருமணங்கள் ஆயிரக்கணக்கில் நடந்து கொண்டே இருக்கிறது. அதனால வந்து இவங்க பயமுறுத்தி அசிங்கத்தை சுமக்கக்கூடிய அவங்களே இவ்வளவு பயமுறுத்த முடியுதுன்னா, நம்ம திருமணங்களை போஸ்ட் பண்ணி அவங்களை பயமுறுத்திக்கிட்டே இருக்கணும். உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது, நீ என்ன பண்ணுவ, அதிகபட்சம் உங்ககிட்ட என்ன இருக்கு? 10 பேரை கூட்டிட்டு வந்து கூலிப்படையை கூட்டிட்டு வர முடியும், இல்ல எமோஷனல் டிராமா. இங்க நான் திரும்ப சொல்றேன், அப்பா அன்பானதுனால அவர் செத்துட்டாரு. ஆனா இந்த மோசமான அப்பாக்கள்லாம் இருக்காங்க. டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் எப்ப வரைக்கும் வாழ முடியும்ன்றது நம்ம யோசிக்கணும். நான் கல்லூரிகளுக்கு போனோம்னு அந்த கேள்வியை கேட்பேன், நீங்களும் மற்ற இடங்கள்ல கேளுங்கன்றதுக்காக சொல்றேன். இத்தனை ஆண்கள் இருக்காங்க, ஆனா இவங்க எல்லாம் நம்மளோட கொஞ்சம் மூத்தவங்க. இளைஞர்கள்ட்ட அந்த கேள்வியை நான் கேட்பேன், எத்தனை பேருப்பா பொண்ணா பிறந்திருக்கலாமே நினைக்கிறீங்கன்ட்டு. இது வரைக்கும் பெரும்பாலான கல்லூரிகள்ல கை தூக்குனது இல்ல. ஒரு 2-3 காலேஜ்ல பசங்க கை தூக்குனாங்க. அதுல ஒரு பையன் சொன்ன பதில சொல்றேன், அப்படியே வச்சுக்கோங்க. எல்லா கல்லூரிகள்லயும் பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட கேட்பேன், எத்தனை பேருக்கு பையனா பிறந்திருக்கலாம்னு ஆசை? மெஜாரிட்டி கை தூக்கும். இப்ப இந்த பசங்க என்ன சொல்லுவானுங்கன்னா, எதுக்குப்பா அவனுக்கு பொண்ணா பிறந்திருக்கலாம்னு கேட்டா, லிட்ரலா அவனுங்க சொல்ற ஒரே பதில், அப்பா கிட்ட செல்லமா இருக்கலாம், அப்பா கொஞ்சுவாரு, வீட்டுல பாசமா வச்சுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த பிள்ளைங்க கிட்ட கேட்டோம்னா, அக்கா வேலைக்கு போக விட மாட்டேன்றாங்க, நைட்ல எங்கேயும் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகணும்ல, ஃப்ரெண்ட்ஸ் கூடயே போக முடியல, பைக் ஓட்ட விட மாட்டாங்க, இப்படி சொல்லுங்க. இதுல ஒரு காலேஜ்ல அந்த பையன் பதில் சொல்றான், வீட்டுக்கு செல்லமா இருக்கலாம், அப்பாவுக்கு செல்லமா இருக்கலாம்னு. அப்படியே அரங்கம் நிறைந்து அவனுக்கு விசில் சத்தம். இதை வேற சொல்லி தொலைக்கூடாதுன்னு நம்ம எந்த வார்த்தையை தான் சொல்றதுன்னு தெரியல. எந்த வார்த்தையை சொன்னாலும் அதுக்கு எனக்காவது ஒண்ணு வச்சுக்கிட்டு அவ எல்லாரும் சத்தம் போட்ட உடனே எதுக்கே சத்தம் போடுறீங்கன்னு கேட்டா, பாருங்க அவனுக்கு எவ்வளவு கவலை பாருங்கன்னு சொன்னாரு. அப்ப நான் சொன்ன பதிலை சொல்லுகிறேன், கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. இந்த விளையாட்டெல்லாம் தாண்டி அந்த பசங்களோட அந்த மனநிலைய இவனுங்க சொல்றது எல்லாமே சும்மா ஜாலியா இருக்கிறது, அன்பா இருக்கிறது சார்ந்த பிரச்சனை. பெண் பிள்ளைகள் சொல்ற விஷயம் எல்லாமே சுயமரியாதை, சமத்துவம், உரிமை சார்ந்த விஷயங்கள். ஏன்னா வேலைக்கு போகணுன்றது உரிமை, என்ன படிக்க விட மாட்டாங்கன்றது சுதந்திரம், பிடிச்சவன கல்யாணம் பண்ண விட மாட்டாங்கன்றது சுயமரியாதை. ஆனா இவங்க சொல்றதெல்லாம் எனக்கு பாசம் இல்ல. இப்ப நான் உடனே சொன்னேன், நீ சொல்றது 100% உண்மை. பிள்ளை எல்லாமே டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் தான். இங்க இருக்கிறவங்க எல்லாம் அப்புறம் என்ன தவுட்டுக்கா வாங்கிருக்காங்க, எல்லாரும் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் தான். செத்து போன பிள்ளைங்க எல்லாம் அப்பாவுக்கு செல்ல மகள். எப்போ வரைக்கும்?
எனக்கு இவர் தான்ப்பா பிடிச்சிருக்குன்னு சொல்ற வரைக்கும் அப்பாவுக்கு செல்ல மகள், செல்ல இளவரசி. பிடிச்சிருக்குன்னு கை காட்டினோடனே அப்பா கூலிப்படையா மாறிடுவார். ஓவர் நைட்ல ஒபாமாவா மாறிடுவார் அப்பா. அப்ப இதை எதிர்க்க வேண்டும்ன்ற மனநிலையை தயவு செய்து பெண்கள் ஆழமா வச்சுக்கோங்க. இளம் வயது பெண்களை பாக்குறதுக்கு அவ்வளவு ஆசையா இருக்கு. நம்ம காதல் திருமணம் பண்றோம் அப்படின்றது எவ்வளவு வெற்றியோ அதை விட வெற்றி ஒருத்தர் ஜாதி மறுத்து காதல் திருமணம் செய்ய தயாராகிற போது அவங்க கூட நம்ம பாதுகாப்பாக பக்கபலமாக இருப்பது. கோவையை பற்றி நான் சொல்லவே வேண்டாம். இருக்கக்கூடிய எல்லா தோழர்களுமே இயக்கங்களுக்கு அப்பாற்பட்டு பல ஜாதி மறுப்பு காதல் திருமணங்களை நாள்தோறும் நடத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்ச பல பேர் நாங்க எங்க போலான்னு கேட்கிறப்ப நான் சொல்லக்கூடிய முதல் மாவட்டம் கோவையாக பல நேரங்களில் இருந்திருக்கிறது. அப்படி அவங்களுடைய உயிரை பணயம் வைத்து கூட அந்த காதலர்களை சேர்த்து வைக்க நினைக்கிறாங்க. இவங்க காதலை சேர்த்து வைக்கிறோம்ன்றோம். அது உண்மை இல்ல, ஜாதியை ஒழிச்சுக்கிட்டே இருக்கும்னு அர்த்தம். ஜாதி ஒழிப்புக்கான முதல் படி காதல் திருமணங்கள் அப்படின்றதுல நம்ம நம்பிக்கை கொண்டவர்கள். ஆனால் காதல் திருமணங்கள் மட்டுமே ஜாதி ஒழிப்புக்கான வழி கிடையாது. நம்ம மூளையில இருந்து அதை தூக்கி எறியணும். இந்த ஹால்குள்ள நடக்கிறது பொதுவெளியில இந்த நாடகத்தை நம்ம அரங்கேற்றணும். எவ்வளவு முயற்சி பண்ணி எதற்கோ நம்ம துண்டேந்திருக்கோம். இந்த நாடகத்தை அரங்கேற்றுவதற்காக துண்டு ஏந்தலாம், தப்பே கிடையாது. பொதுவெளியில் பொது மேடையில் இந்த நாடகம் அரங்கேற்றப்பட வேண்டும். ஏன்னா இங்க யோசிச்சு பாருங்க, நான் ஜாதிக்கு எதிராக இருக்க மாட்டேனா? நீங்க எல்லாம் ஜாதிக்கு எதிராக தானே இருப்பீங்க. நமக்குள்ளேயே நம்ம திரும்ப திரும்ப பேசிக்க வேண்டாம். இதை நீங்க பொது வெளியில் கொண்டு வரணும். ஏன் யாரும் கைத்தட்ட மாட்டீங்க? பொது மேடைக்கு வர வேண்டாமா? ஆர்கனைஸ் பண்றவரை முன்னாடி வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் அமைதியா இருந்தீங்கன்னா அவங்க திரும்ப ஒரு ஹால பிடிச்சு திரும்ப ஒரு 50,000 செலவு பண்ணி திரும்ப நமக்குள்ளேயே பேசிக்கிட்டு இல்ல, பொது மேடைக்கு வரட்டும். குறிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக துணையோடு இந்த நாடகங்கள் அரங்கேற வேண்டும். அதற்கான வாய்ப்புகளையும் நம்ம தேடிக்கிட்டே தான் இருக்கணும். யார்கிட்ட கேட்க முடியுமோ அவங்க கிட்ட நம்ம கேட்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆணவ படுகொலைக்கு எதிரான தனி சட்டம் இயற்றப்பட வேண்டும் அப்படின்ற கோரிக்கையின் விளைவுதான் இன்றைக்கு அந்த கமிட்டி அமைச்சிருக்காங்க. ஆனா ஒண்ணு நான் கூட சேர்த்துக்கிறேன். சட்டம் வரணும்னா 100% வரணும். அதுக்காக நம்ம குரல் எழுப்பணும். சட்டத்தை மட்டுமே நம்பிவிட்டு சமூகத்தை மாற்றக்கூடிய வேலையை நம்ம செய்யாம விட்டுறக்கூடாது. ஏன்னா ஐயா பெரியார் சட்டத்தை நம்பிட்டு இயக்கம் நடத்தல. 29ல ஜாதி பெயர் ஐயா நீக்கினாரு. இன்னைக்கு நம்ம பேருக்கு பின்னாடி ஜாதி இல்லைன்னு சொல்றோம்ல, கொஞ்சம் அதை யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஜிஓ பாஸ் பண்ணிருக்காங்களா தமிழ்நாட்டுல பேருக்கு முன்னாடி ஜாதி இருக்கக்கூடாதுன்னு? ஏதாவது சட்டம் இருக்கா பேருக்கு முன்னாடி ஜாதி இருக்கக்கூடாதுன்னு? உங்க கோயம்புத்தூரை சேர்ந்த ஒருத்தர் அவர் பேருக்கு பின்னாடி ஜாதி போட்டாருன்னு பயங்கரமான ஆத்திரத்துல இருந்தோம். நேற்றுக்கு முதல் நாள் அவரே என் பேருக்கு பின்னாடி இருக்க ஜாதி நான் எடுத்துடுறேன் அப்படின்றது. கைத்தட்டாதீங்க தயவு செஞ்சு. 100 வருஷம் கழிச்சு இந்த சிந்தனை வந்ததுக்கெல்லாம் நம்ம கைத்தட்டி பாராட்ட வேண்டாம். இப்பயாவது சிந்தனை வந்துச்சேன்னு சந்தோஷப்பட்டு விட்டுருவோம். பாராட்டக்கூடிய செயல்லாம் அது கிடையாது. யோசிச்சு பாருங்க, படித்த படிப்பு இருக்கிறப்ப எங்களுக்கு ஏன் ஜாதின்னு ஜிஓ போடாம சட்டம் போடாம பெரியாரால செய்ய முடிஞ்சிச்சு? ஏன் செய்ய முடிஞ்சிச்சுன்னு சொல்லி நான் முடிச்சிடுறேன். நமக்கு பல பேருக்கு இந்த ஜாதி இப்படித்தான், இவங்களே இப்படிதான் நம்ம நினைச்சுட்டு இருப்போம். ஆனா ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நாடகத்துல நடிச்ச 20 பேரும் யார் என்ன சமூகம்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நான் உறுதியா சொல்றேன், நடிச்ச 20 பேரும் வேறு வேறு சமூகங்களாக தான் இருப்பாங்க. அந்த வேறு வேறு சமூகங்கள்ல நிச்சயமா பிற்படுத்தப்பட்டவர்கள் இருப்பாங்க, நிச்சயமா மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் இருப்பாங்க, பட்டியலினத்தவர்கள் இருப்பாங்க. ஒரு ஜாதியிலிருந்தும் ஜாதி ஒழிப்பு போராளிகள் உருவாக வேண்டும். அதுதான் ஜாதி ஒழிப்புக்கான தீர்வு. பெரியார் பேருக்கு பின்னாடி ஜாதியை எடுத்தப்ப அவர் மட்டும் எடுத்திருந்தாருன்னா சக்சஸ் இல்ல. யார் யார் இன்னைக்கு ஆண்ட ஜாதி பெருமை பேசுறாங்களோ அவங்க எல்லாத்தையும் மேடையில உட்கார வச்சு பேர் எடுக்க வச்சாரு. யாரெல்லாம் இன்னைக்கு பெரியவங்கன்னு பேசிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் எடுக்க வச்சாரு. நம்முடைய வேலை ஜாதிய மனநிலையில இருக்கவங்கள உளவியல் ரீதியா பலவீனப்படுத்தணும். நீ ஒண்ணுமே கிடையாதுன்னு பேசிக்கிட்டே இருக்கணும். நீ என்ன பெருமை பேசுறியோ உன்கிட்ட வேற பெருமையே கிடையாது, உன்கிட்ட ஒண்ணுமே இல்ல, அதனால இதை தூக்கி சுமக்கிறேன்னு சொல்லணும். படிப்பு இருந்தா படிப்பு பேசுவ, பேச்சு திறமை இருந்தா பேச்சு திறமை இருக்குன்னு சொல்லுவ, டான்ஸ் ஆட தெரிஞ்சா டான்ஸ் ஆட தெரியும்னு சொல்லுவ. டான்ஸ் ஆடினாதான் சிஎம்ஏ ஆகலாம்ல இன்னைக்கு. அதனால அது இருந்தா அதை சொல்லுவ. நீ உன்கிட்ட ஒண்ணுமே இல்லாததுனாலதான் நீ ஜாதிய பேசுற, நீ ஒரு யூஸ்லெஸ். அப்படிதானே இத்தனை நாளா பட்டியலினத்து மக்களை பார்த்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நிலை எதுக்கு ஆவன்னு. இப்ப நம்ம திரும்ப கேட்கணும். நீ ஐடி கம்பெனில உட்கார்ந்துகிட்டு, ஒரு டாக்டரா உட்கார்ந்துகிட்டு, இன்ஜினியரா உட்கார்ந்துகிட்டு, நீதிபதியா உட்கார்ந்துகிட்டு ஜாதிய தூக்கி சுமப்பன்னா உனக்கு வேற எதுவும் கிடையாது. உன் மண்டையில மசாலாவே இல்ல. நீ தென்டோன்றத திரும்ப திரும்ப ஜாதி மனநிலை கொண்டவர்கள்ட்ட
உளவியல் ரீதியான தாக்குதலை நாம் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கோம். அவங்களை இன்ஃபீரியரா ஃபீல் பண்ண வைக்கணும். ஒரு 10 பேர் 50 பேர் இருக்கக்கூடிய இடத்துல ஜாதிய மனநிலையோட நான் இருந்தேன்னா என்னை புழுவுக்கு கீழே பார்ப்பாங்கன்ற மனநிலையை ஜாதி மனநிலை கொண்டவங்களுக்கு ஏற்படுத்தணும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? குழுக்களாக சேர்ந்துதான் நம்ம இந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்க முடியும். போகக்கூடிய எல்லா இடங்களிலும் பேசுங்கள், எழுதுங்கள். பேச்சு எழுத்தை விட வீரியமானது கலைதான். நான் மூச்சு முட்டை 1 மணி நேரம் பேசுறத அவங்க 5 நிமிஷம் காட்சிப்படுத்திடுவாங்க. எனவே அந்த கலைகளை வளர்த்தெடுக்க வேண்டும். தொடர்ந்து உங்களுடைய நாடகங்கள் அரங்கேற வேண்டும். மீண்டும் இந்த குழுவினருக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை, பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் நமக்கு முன்னாடி தலைமுறையை திருத்தணும்னு நினைச்சு முயற்சி எடுத்து மூச்சு விட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. திருந்துமான்னு தெரியாது நமக்கு. ஏன்னு கேட்டா ஃபீட் பண்ணிருக்காங்க, அத்தனை வருஷமா ஃபீட் பண்ணிருக்காங்க. நீ இப்படி நடக்கணும், நீ இப்படி இருக்கணும், பொம்பளை பிள்ளை இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நிமிர்ந்து நடந்தோம்னாலே நம்ம ஒழுக்கக்கேடானவள். பிடிச்சவனை கல்யாணம் பண்ணா ஒழுக்கக்கேடானவன், ஃப்ரெண்டு கிட்ட பேசினா ஒழுக்கக்கேடானவன். இப்ப நமக்கு முன்னாடி தலைமுறையை மாற்றுவதற்காக எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. கூட்டத்துல 2 பேர் இருந்தாலும் அவங்க 20 வயசுக்குள்ள 20 வயசுக்கு மேல இருக்கவங்களா இருக்கட்டும், 50 வயசுக்கு கீழே இருக்கட்டும், 40 வயசுக்கு கீழே இருக்கட்டும், ஒருத்தர் இருந்தாலும் அவங்க அந்த வயசுல இருக்கட்டும். இந்த குழந்தைகள் தான் நம்முடைய நம்பிக்கை. இவங்க கயிறில இருந்து கயிறுகள் அகற்றப்பட வேண்டும். ஜாதி கயிறுகள் மட்டுமல்ல, ஜாதி ரீதியான அனைத்தும் தமிழ்நாட்டிலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு சட்டம் தேவை. அதைவிட சமூக மாற்றம் தேவை. சட்டத்தை அரசு பார்த்துக் கொள்ளட்டும், சமூக மாற்றத்தை இயக்கங்கள் பார்ப்போம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். இந்த நாடகத்துக்கு வந்திருந்து வாழ்த்தியவர்களுக்கும் அங்கிருந்தே வாழ்த்தியவர்களுக்கும் நன்றி. இந்த நாடகத்துக்கு பங்களிப்பு தந்த எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி. இந்த நாடகத்தை தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு இடங்களிலும் மேடை ஏற்றுறதுக்கு நாங்க திட்டமிட்டு இருக்கோம். அதுவும் உங்களுடைய துணையோடு. உங்க ஊர்ல இந்த நாடகம் நடக்கணும்னா எங்க இயக்குனரை நீங்க தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9578978925. டைரக்டர் நான்சி கோமகன். நன்றி, வணக்கம்.